மாண்புமிகு பிரதமர் அவர்களே, ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடைகளை நின்று கொண்டு நான் தலைநிமிர்ந்து சொல்லுகிறேன். அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிடுறியா? நான் கேட்டு தொலைறேன். இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பா இல்ல அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய ஸ்பீச்ல சொல்லிட்டு போயிட்டார். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுனது யாரு? ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. குமரேஷா, இதுக்கு மேலே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் ஊருக்குள்ள எப்படி ஒரு ரவுடி இருக்காங்கிற பயமும் போயிரும், மரியாதை இல்லாம போயிரும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்திருந்தார். அதற்கு அவர் சொன்னது என்ன பதில்னா, இங்க வந்து விடியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம், இங்க வந்து தோழிகள் விடுதி அப்படிங்கறத ரெடி பண்ணி கொடுத்திருக்கோம். விடியல் பயணம், உரிமை தொகை, தோழி விடுதுன்னு வைதேகி காத்திருந்தால் கிழக்கே போகும் ரயில், அம்மன் கோயில் கிழக்காலே. சார், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பெண்களுக்கு நீங்க கொடுத்த திட்டத்தை பத்தி கேட்கல. ஆன்சர் தரலனா பரவாயில்ல, உங்களுக்கு கேள்வியே தெரிய மாட்டேங்குது. பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாத, நான் யாரு? வெறும் டுபாக்கூர். நீங்க சொல்றது நீங்க உருவாக்கின ஸ்கீம்ஸ், அது இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையது கிடையாது அப்படிங்கிறத இன்னைக்கு பொதுமக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம சென்னையில ஒரு குடும்பத்தையே அப்படியே கொலை பண்ணி போட்டிருக்காங்க அப்படிங்கறது உங்களால நம்ப முடியுதா? ஒரு வட மாநிலத்தவர். சென்னை தரமணியில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் காவலாளியாக பணிபுரிந்து வந்த பீகார் மாநில இளைஞரின் 2 வயது குழந்தை உட்பட அவரது குடும்பத்தையே ஒரு கும்பல் தீர்த்து கட்டியிருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். தலைநகர்லேயே இப்படி ஒரு பயங்கரம். மா சுப்பிரமணியம் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. தரமணியில ஒரு குடும்பத்தையே கொன்னு குவிச்சிருக்கானுங்க சார், என்ன சார் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது எப்போ நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கிறார். சம்பந்தமான போலீசார் வந்து நான் ஒரு சாதாரண ஒரு யூடியூபர், உங்க மாதிரி உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன். அப்படிப்பட்ட பையனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் மாசு அவர்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய இழுக்கு. நானா இருக்க போய் ஓரளவுக்கு சமாளிச்சு வந்தேன். நீ எல்லாம் சிக்கி இருந்த சட்னி தான். J13 தரமணி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இந்த சாக்கு பை கடந்துச்சு இல்லையா, அந்த போலீஸ் ஸ்டேஷனோட பேர் வந்து J2 அடையார் போலீஸ் ஸ்டேஷன். இதுக்கு இடையில மத்திய கைலாசத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இது எல்லாமே நடக்கிறது எல்லாமே அதிகபட்சம் 1 கிலோமீட்டர் வச்சு. இவர் என்ன கேட்க வர்றாருன்னா, 1 கிலோமீட்டர் சர்க்கிள்ல 3 காவல் நிலையம் இருக்கு. காவல் நிலையங்கள் 400 மீட்டர் 500 மீட்டர்ல கொலை நடந்த சம்பவங்களும், அதே மாதிரி கொலை ஆனவர்களை அவங்களுடைய உடலை கொண்டு டிஸ்போஸ் பண்றதும், பைக்ல வந்து டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கிறது. அட்லீஸ்ட் இதுல ரோந்து நடவடிக்கையில ஈடுபட்ட ஒரு காவல்துறை அதிகாரி கூட பார்க்கவில்லையா? ரோந்து பணியில் இருக்க வேண்டிய போலீஸ் எங்கே? இது ரொம்ப அநியாயம்டா. எது அநியாயம்? ரொம்ப பேசாத. மரியாதை 50 ரூபா கூட இல்ல 2 ட்ரெயின்ல காத்த பிடிக்க விட்டுல. கையை பிடிச்சி இழுத்து கற்பழிக்க முயற்சி பண்றானுங்க. தட்டி கேட்டு சண்டைக்கு நின்ற கௌரவகுமார், அந்த கௌரவகுமார் தான் அந்த 3 பேர் சேர்த்து கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து அடின்னு அடிச்சு கொன்னு துண்டு துண்டா வெட்டி சாக்கு பையில வச்சு அடையார் ஃபர்ஸ்ட் அவனில தூக்கி போடுறாங்க. பைக் ஷோரூம் அருகே இளைஞரின் சடலம். அவங்களுடைய மனைவி இருக்காங்களா, அவங்கள முயற்சி பண்றாங்க, வச்சு கொலை பண்றாங்க. கொலை பண்ணி அவங்களே அதே மாதிரி வெட்டி அவளை தூக்கி மத்திய கைலாசம் தூக்கி போடுறாங்க. முதலில் அந்த பெண்ணின் சடலத்தை பெருங்குடி குப்பை கிடங்கில் வீசினர். அங்க 2 வயசு குழந்தை இருக்கு இல்லையா, அதை தூக்கி கல்லுல அடிச்சு கொல்றானுங்க. அதை தூக்கி ஒரு குப்பை மேல தூக்கி போட்டாங்க. கௌரவகுமாரின் குழந்தையின் உடல் மத்திய கைலாஷ் பகுதி கூவம் ஆற்றில் இருந்து மீட்கப்பட்டது. இது எல்லாம் எங்க நடக்குது? 3 காவல் நிலையங்கள் இருக்கக்கூடிய சென்னையின் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய, அதுவும் 3 காவல் நிலையம் அருகருகே இருக்கு. காவல்துறை எங்கே பணிக்கு சென்றீர்? இது நடந்தது OMR சாலையில். 3 காவல் நிலையத்தின் ரோந்து என்ன செய்தது? அவசர போலீஸின் பேரை வச்சுக்கிட்டு வார வழியில லீக் ஆகி போச்சு சார். ஆயில அல்லோலப்பட்டு அடிச்சு வாரதுக்கு லேட் ஆகி போச்சு சார். போலீஸ் எப்பவுமே கடைசியா வர்றதுக்கு இம்பிட்டு காரணம் இருக்கா? இன்ஸ் டிபார்ட்மெண்ட் ரைஸ் இதெல்லாம் பப்ளிக்ல பேசாதீங்க. அப்ப நம்ம மேல இருக்க பயம் போயிடும். ஏற்கனவே அவனுங்க நம்மள ரொம்ப கேவலமா நினைக்கிறானுங்க. அந்த ஏரியால நைட்டு ஒரு குடும்பத்தையே காலி பண்ணி துண்டு துண்டா வெட்டி எல்லா பக்கமும் தூக்கி போட்டுட்டு இவங்க தெரியறானா இங்க சட்ட ஒழுங்கு எந்த லட்சணத்துல இருக்குது? சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். மூஞ்சியும் முகரையும் பாரு. நீங்கலாம் மனுஷங்க, எதுக்குடா பூமியில இருக்கீங்க? அதான் இத்தனை கார் பஸ் ஓடுதுல, குறுக்க விழுந்து செத்து தொலைங்களே. இந்த ஊர்ல பாதுகாப்புக்கு என்ன அர்த்தம்? கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கவேன், நேரா அவனை கைது பண்ணு, இவனை கைது பண்ணு. எவே வேணா திமுக எதிர்த்து பேசுறான். சவுக்கு சங்கர பின்தொடர்றதுக்கு ஒரு 10 போலீஸ், இந்த மாரதாஸ் அவனை தொடர்றதுக்கு ஒரு 10 போலீஸ். இது ஒரு வேலையா? வெக்கமாவே இல்லையா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. விசிகாவிலுடைய முக்கியமான ஒரு நபர் ஷர்மிளா அப்படிங்கிறவங்க, ஒரு நாள் போய் யூபிலயோ பீகார்லயோ தங்கிட்டு வாங்க.
இல்ல தைரியம் தான் உங்கள் மகளை அனுப்புவீங்க ஒரு நாளைக்கு யூகே யோபியால தனியா தங்கிட்டு வந்து அப்ப தெரியும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் உத்தரப்பிரதேசம் போய் பார்த்திருக்கியா, மணிப்பூர் போய் பார்த்திருக்கியா, இல்ல அங்க இருக்கக்கூடிய அண்டார்டிகாவை பார்த்திருக்கியா, ஆர்டிகா பார்த்திருக்கியான்னு சொல்லி கேட்பாங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா. அப்ப அப்படிப்பட்ட ஷர்மிளா அந்த அக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்ல வேலை குற்றவாளி அவரு ஒருவேளை தமிழனாக இருந்திருந்தால் பாருங்க பீகாரிகளுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சங்கிகள் உருண்டிருப்பானுங்க. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா நான் கேட்க மாட்டாங்க அறிவு வேணாங்க. ஒரு குடும்பம் செத்தது நல்ல வேலை அப்படின்னு சொல்றாங்க. அது செஞ்சவன் தமிழன் கிடையாது, பீகாரி சார்ந்தவன் தான் செஞ்சிருக்கான். அப்போ நல்ல வேலைன்னு சொல்றதுக்கு அந்த வாய் எப்படி வந்துச்சு, அந்த கை எப்படி எழுதிச்சுன்னு தெரியல எனக்கு. எப்படி சோறுதான் தம்பியா இல்ல வேற ஏதாவது தம்பியா? நம்ம பாதுகாப்புடன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எவனாவது சொன்னான்னா, நான் தலைநிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். அடுத்த செய்தியை நான் சொல்றேன், அதையும் வாசிச்சுட்டு நீங்க உண்மையிலேயே பாதுகாப்பா இருக்கீங்களா, நம்ம வீட்டு குழந்தைகள், பெண்கள், ஆச்சி, தாத்தா, பாட்டி எல்லாரும் பாதுகாப்பா இருக்காங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நீ இவ்வளவு எமோஷனலா டென்ஷனா டெம்டேஷன் ஆகி வைப்ரேஷனோட பிடிக்க வந்தியே, அந்த இடுப்பு யூத் இல்லடா மேடம். யூ டர்ன் ப்ளீஸ். 24 வயது இளைஞர் கஞ்சா போதையில் 75 வயது மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றான். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை நம்மலாம் வாசிச்சிருப்போம். தூய்மை பணியாளரிடம் ஒரு அத்துமீறிய ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை நம்ம வாசிச்சிருப்போம். அதை பரிதாபங்கள் கூட போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா, இது தமிழ்நாட்டில் நடக்கல, சந்திரமண்டலத்தில் அந்த பக்கமா, அதாவது சவுத் பக்கமா ஒரு நாடு இருக்கு, அதனுடைய பெயர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி. இந்த தமிழ்நாடுக்குள்ள தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கே தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்கல. சட்ட ஒழுங்கு சரியா இருக்கு, பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. சென்னை கல்லூரி வளாகத்தில் 22 வயது பெண் பாலியல் வன்கொடுமை. இன்னைக்கு நடந்த சம்பவம். ஆதரவற்ற பெண் என்பதாலும் அந்த பெண் சற்று மனவளர்ச்சி குன்றியவர் என்பதையும் தனக்கு சாதகமாக்கிய கேண்டீன் உரிமையாளர் முத்துச்செல்வம் அந்த பெண்ணை ஏமாற்றி கல்லூரி வளாகத்தில் ஆள் நடமாட்டம் இல்லா அறைகளுக்கு அழைத்துச் சென்று பாலியல் ரீதியாக அத்துமீறியதாக கூறப்படுகிறது. கைதான கோட்டூர்புரம் முத்துச்செல்வம் திமுக பிரமுகர் என கூறப்படுகிறது. ஆனா இது எதுவுமே நடக்காத மாதிரி போர்ட்ரேட் பண்றீங்கடா டேய் பத்திரிகையாளர்களா அப்படின்னு சொல்லி கேட்க தோணுது மனசுக்குள்ள இருந்து. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. ஒருவேளை உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள், ஒடிசாவை பாருங்கள், மணிப்பூரை பாருங்கள்னு சொல்லிட்டு இந்த வாயிலாம் இன்னும் 5 வருஷத்துக்கு பிறகு தமிழ்நாட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ என்னவோ. சாத்தாங்குளம் டெத்து நடந்த உடனே ஐயோ இதே மாதிரி டெத்து நடக்கவே கூடாதுன்னு நினைச்சுதான் மீசை முறுக்கிகளா இருக்கட்டும், அண்டாக்களா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய சொம்புகளா இருக்கட்டும், எல்லாமே பேசின உடனே நம்ம என்ன நினைச்சிட்டோம், ஆமா இந்த ஆட்சியை முடிச்சாதான் நமக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படி நினைச்சுதானே சார் ஆட்சி மாற்றத்துக்கு கொண்டு வந்தோம். என்ன பண்றது? அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத கேட்டியா? எல்லாம் தலையெழுத்து போய் சாணி. ஆனா இந்த ஆட்சியிலும் அதை நடக்குது. நான் சொல்றதுக்கு நீங்களா இல்லையே. பாட்டு பாடுறதுக்கு கோமணம் கட்டின கோமணம் கிடையாது, அவன் கோமணத்தை உருவிட்டு எங்க விட்டுருக்கானுன்னு தெரியாது. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற இந்த பொழப்புக்கு 4 பேர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்துல பீகார் மொழி பீகாரி அப்படின்னு சொல்றார். பீகாருடைய தாய்மொழி பீகாரி, ஹிந்தி உள்ள புகுந்து அவங்க தாய்மொழியை மறக்கடிச்சிருச்சு. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா, அறுத்துக்கிட்ட முண்டங்கடா. உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி தோத்துக்கிட்டே இருக்கீடா. இந்த அளவுக்கு நாலேஜை வச்சுக்கிட்டு யாரும் தலைவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். சார் பீகார்ல வாழ்றதுனால அவங்களை பீகாரி அப்படின்னு நம்ம அழைத்தோமே தவிர அவங்களுக்கான மொழி பீகாரி கிடையாது. பீகாருடைய தாய்மொழி பீகாரி. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. காயத்துக்கு தையல் போட்ட சமையல் ஊழியர் அரசு ஹாஸ்பிட்டலில் அதிர்ச்சி சம்பவம். அரசு மருத்துவமனையில் தலையில் காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்கு வந்தவருக்கு சமையல் வேலை செய்யும் பெண் தையல் போட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மருத்துவமனையில மருத்துவர்களுடைய பற்றாக்குறையே இல்லையே, செவிலியர்களுடைய பற்றாக்குறையே இல்லையே அப்படின்னு சொன்னவர் மா சுப்பிரமணியம் அவர்கள். ஸ்டாலினின் கையாலாகத்தனம் பல்லிழித்துக் கொண்டிருக்கிறது.
நான் இப்போது சொல்லவில்லை, தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஸ்டாலினுக்கு ஆட்சி நடத்த தெரியவில்லை என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஸ்டாலினுக்கு ஆட்சி நடத்த தெரியல. சரி, ஸ்டாலினுக்கு தான் தெரியல, அவர் கூட இருக்கிற அமைச்சர்களுக்காவது ஆட்சி நடத்த தெரியுதுன்னா அவர்களுக்கும் தெரியல. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா. நீங்க அடிபட்டிருக்கு, உங்க குழந்தைக்கு அடிபட்டிருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, அங்க டாக்டர்ஸ் இல்லை, நர்ஸ் இல்லை, அங்க சமையல் வேலை பார்க்குற ஒரு அக்கா வந்து நான் போடுறேன்ப்பா தையல் அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிச்சு தையல் போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கறத மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எங்கடா அவன் மட்டும் என் கல்ல மாட்டலாம். ஆனா ஒண்ணுங்க, என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஜோசியக்காரன் இவன் கண்ணுல பட்டான், செத்தான் ஜோசியக்காரன். நிறைய பேர் பணி நிரந்தரம் கேட்டு போராடிட்டு இருக்காங்க சார், அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மா சுப்பிரமணியம் அவர்களிடம் கேள்வி கேட்கிறாங்க. தேர்தலை சந்திக்கவிருக்கிறது என்கிற காரணத்தினாலேயே தற்காலிகத்தில் இருப்பவர்கள், ஒப்பந்த அடிப்படையில் இருப்பவர்கள் எல்லாமே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு. அந்த வகையில் அவர்களிடத்திலும் பேசியிருக்கிறோம், சொல்லப்பட்டிருக்கிறது. பணி நிரந்தரம் வேண்டும் அப்படின்னு சொல்ற போராட்டம் ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டது. ஆசிரியர்களுடைய போராட்டம், செவிலியர்களுடைய போராட்டம், சத்துணவு பணியாளர்களுடைய போராட்டம் ஒரு ஃபேஷனா மாறிடுச்சான். திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில 10 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இப்ப வரையிலும் பணி நிரந்தரம் இல்லாதவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தது நீங்க. அந்த வாக்குறுதியை கேட்டு போராடுனா இது ஃபேஷனா மாறிடுச்சு. நேத்து தமிழ்நாடு அரசாங்கம் சார்பா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது விழிப்புணர்வு காணொலின்னு வச்சுக்கோங்களேன். இந்த விழிப்புணர்வு காணொலிக்கு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, ஒரு ஆசிரியரா வராங்க, அவங்க பேசுற மாதிரி. அது யாரு தெரியுமா? இத நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. அவங்க 18+ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். இப்படி 18+ கண்டென்ட் செஞ்ச ஒருத்திய இங்க வந்து நீங்க நடிகையா மாத்தி ஆசிரியரா காண்பித்து போர்ட்ரேட் பண்ணி இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில்.